நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது கோடி ரூபா கொடுத்த பலன் எனக்கு கிடைக்குதுங்க. ஸோ இந்த மகிழ்வித்து மகிழ்ன்ற இதுபடி திருச்சி, சென்னை, அதே போல் உங்களுக்கு வந்து திருநெல்வேலி, அதே மாதிரி கோயம்புத்தூரில் வந்து நம்ம ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறோம் இந்த 2021. ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுத்தும், அதே போல் நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கும், அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தொடர்ந்து நம்மள்ட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்காக நான் ஒரு விளம்பரம் கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய பில்டப் கொடுத்து நான் கூப்பிட்றத விட என்னை நம்பி நீங்கள் வந்த உங்களுக்கு நான் சந்தோஷப்படுத்தினாலே எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் நண்பர்களே. பெரிய அளவுக்கு பில்டப் கொடுத்து ஒரு 5000 பேரை கூப்பிட்டு அப்படியே ஒரு ஷோ மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த ஆர்டிஃபிஷியல்லாம் நமக்கு ஒத்தே வராதுங்க, அதுக்கும் நமக்கும் ஆகாதுங்க. சரிங்களா? அதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன். ஸோ அதனால் நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கவே நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போதே எனக்கும் அதில் ஒரு சந்தோஷம், ஆத்ம பலம் கிடைக்குதுங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் அதை புதுசாக பார்க்குற சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சேனலில் வந்து நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமாகவும், அதே போல் வேத ரீதியான மந்திரங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதத்தில் உள்ள பீஜ அக்ஷர மந்திரங்கள் சொல்லி கொடுத்தும், அதே போல் இந்த தெய்வீக தாந்திரிகம் என்பது மாந்திரிகம் அல்ல. இதில் வந்து ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதத்தில் இந்த கோயில்கள்லேயே உண்டு. இந்த மாதிரி விஷயங்களும் எளிமையான முறையில் ஜோதிடம் சம்பந்தமாகவும் ஆன்மீகம் சம்பந்தமான பல தகவல்கள் கொடுத்துன்னு வந்துட்டுருக்கோம். விருப்பமாக இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இது வந்து சில பேர் சொல்லுவோம், நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு என்னப்பா, இவன் வந்து அப்படியே சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி வாழ்வான், இந்திர வாழ்க்கை வாழ்கிறான் அப்படின்னு சொல்லி சில பேரை பார்த்து பொறாமப்படுறவங்களும் உண்டு. அப்படின்னா நீங்கள் இந்திர வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் மனசில் நினச்சிக்கக்கூடாது, சுற்றி பெண்கள் இருக்கிற மாதிரி அப்படி மட்டும் நினைக்கக்கூடாது. சகல சம்பத்துக்களோட வாழக்கூடிய அமைப்புகள் சில பேருக்கு யோக பாவங்கள் உண்டுங்க. அப்போ இது எல்லாருக்கும் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகப்படி சொல்லணும்னா இல்லை. பட் எல்லாராலையும் அடைய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இறை வழிபாட்டோடு செய்யும் பொழுது ஒரு ஜாதகப்படி எப்படி சொல்லிடுவாங்க, ஜோதிடம் மட்டும் தெரிஞ்ச ஜோதிடரிடம் தயவு செஞ்சு போகாதீங்க. நான் அப்படி சொல்கிறேன்னு தயவு செஞ்சு, உங்களுக்கு இப்படி கேட்குறேன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. எனக்கு வரக்கூடிய முக்கால்வாசி பேர் இந்த ஜோதிடர் அதை சொல்லிட்டாரு, அதே மாதிரி ஏதோ ஒரு கன்சல்டன்ட் இந்த வீடு மாத்திரேன்னு சொல்கிறவர் இங்கே போய் நான் ஏமாந்து போயிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ஜோதிடர்கிட்ட போனால் அப்படி சொல்லிட்டார், நான் சூசைட் பண்ணி போகிறேன். இது என்னது, ஒரு ஜோதிடருங்கிறவன கடவுளா? அதே மாதிரி இந்த கன்சல்டன்ஸ்லாம் என்ன கடவுளா சொல்லுங்கள்? அதெல்லாம் கிடையாதுங்க. அப்படிங்கும்போது இந்த ஜோதிடருங்கிறவர் வந்து ஒரு சாதாரணமாக இப்போ நீங்கள் என்கிட்டலாம் வந்தீங்கன்னா காசு வாங்கிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சாதாரணமாக நாங்கள் ஃபீஸ் வாங்கிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஆளுகள்ன்ற லெவலில் நினைங்க. ஒரு தேவ ரகசியம் தெரிஞ்சு அவங்கள்ட்ட போய் சாமிங்கிறது, அவங்கள்ட்ட போய் யார் சாமி? அதனால் பகுத்தறிந்து எதையும் பண்ணுங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதே மாதிரி ஜோதிடம் தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட மட்டுமே போகாதீங்க. அதுக்குள்ள வழி ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதியை திடத்துடன் சொல்லுபவரே ஜோதிடம் தெரிந்தவர், புரிஞ்சுக்கணும். அப்போது நவகிரக அரசர்கள் சக்தியானவர்களே, ஆனால் அந்த நவகிரக அரசர்களுக்கே வந்து சக்தி கொடுக்கறது யாருன்னு பார்த்தேன்னா சுவாமி தான். அப்போ ஒரு ராகு பகவான் ஒருத்தருக்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு அந்த ஜோதிடர் பாட்டு சொல்லிட்டு போயிடுவார். அதல்ல நான் சொல்கிறது, புரியுதுங்களா? அப்போ அந்த ஜோதிடர் மட்டும் சொல்லிட்டா அது மட்டும் நடந்துருமா? கிடையாது. அப்போ ரிஷிகள், முனிகள், சித்தர்கள் சொன்னதெல்லாம் பொய்யா? கிடையாது. அப்போ அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுட்டா, அந்த மாதிரி ஒரு ஜோதிடர் ரீதியாக நீங்கள் அந்த வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கும் பொழுது தான் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இப்போ நான் வரக்கூடிய அன்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை ஜோதிட ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் எங்கள் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம பெய்டு கன்சல்டேஷன் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே. அதனால் மனசெல்லாம் விடாதீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நம்ம எல்லாருமே நல்லா இருப்போங்கிற நம்பிக்கையோட நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம். அப்படிங்கும்போது இந்த இந்திர சம்பத்து வரணுங்கிறதுக்கு மந்திர பிரயோகம் என்னென்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி தாந்திரிக ரீதியான என்னென்ன பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, பஞ்சமி திதிகளில் இந்த பூஜைகளை ஆரம்பிக்கணும். அப்போ இந்திரன்னா யார்? அந்த சொர்க்கத்தோட தலைவர். சரிங்களா? அப்போ அந்த சொர்க்கத்தோட தலைவரோட மூல மந்திரங்களும் உண்டு, அதே போல அவருக்குன்னு வந்து காயத்ரிகள் உண்டு. சரிங்களா? ஒருவேளை அந்த காயத்ரி உங்களுக்கு வேணும்னு கேட்குறவங்க, ஏன்னா இது எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னடா இதில் ஒரு ரிடில் வைக்கிறேனே தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். சரிங்களா? இப்போ ஜென்ரலான மந்திரங்கள் சொல்லித்தரேன். இதை தவிர்த்து இந்திரனோட காயத்ரி வேணும், இந்திர பகவானோட காயத்ரி வேணுங்கிறவங்க என் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு அந்த மந்திரம் சொல்லித்தரேன்.
ஏன்னா இல்லை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓம் இந்திர தேவாய நம, ஓம் இந்திர தேவாய நம, ஓம் இந்திர தேவாய நம. எதுக்காக இதை நான் ஸ்டக் பண்ணேன்னா, உங்களுக்கு இது கிடைக்கணும்னா கண்டிப்பாக என்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுவீங்க அன்பர்களே. ஸோ இந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிறதும், அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமியில் ஆரம்பிச்சுட்டு 48 நாள் இந்த பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு, அதுக்கப்புறமா உங்களுடைய குலதெய்வத்தோட வழிபாடு, அதுக்கப்புறமா உங்கள் ஜாதகப்படி நம்ம இஷ்ட தெய்வங்கள் சொல்லி கொடுத்துருவோம். என்கிட்ட வர்றவங்களுக்கு உங்களுக்கு என்னை பற்றி தெரியும். இஷ்ட தெய்வத்தோட வழிபாடுகளையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓம் இந்திர தேவாய நம, ஓம் இந்திர தேவாய நம, ஓம் இந்திர தேவாய நம அப்படின்னு மனசார கும்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நான் மனசார கும்பிட வேண்டிய விஷயங்கள் யாருன்னா, உங்களுக்குன்னு ஒரு குரு இருப்பார். குரு இருப்பார் அப்படின்னு சொன்னால், இப்போ குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது, சரிங்களா? அப்படிங்கும்போது மாதா பிதா குரு தெய்வம், சரிங்களா? அப்போ அந்த குருவை மனசார நினச்சிக்கிறது, அந்த மனசார நினச்சிட்டு அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கணும், எனக்கு இந்த சர்வ இதுவும் எனக்கு தடைகளும் நீங்கி எனக்கு இந்திர சம்பத்தை கொடுக்கணும் இந்திர தேவா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, இதுதான் இதுக்குள்ள மந்திர பிரயோகம். மந்திர பிரயோகம் முன்னாடி சொன்ன மாதிரி அதோட மூல மந்திரம் வேணும்னு கேட்குறவங்களும் என்கிட்ட தனியாக வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா நான் அனுப்பி வைக்கிறேன். இது இல்லாமல் இதுக்கு என்ன தாந்திரிக ரீதியான என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய இந்திர இதுன்னு உண்டுங்க. அதாவது இந்திரனோட வேருன்னு ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முல்லையோட வேர் தாங்க இந்திர வேர், சரிங்களா? அப்போ அந்த முல்லைப்பூவோட வேரை, அந்த முல்லை செடியை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த முல்லை செடியை வாங்கிட்டு அது ஒரு செடியை நீங்கள் எடுத்திங்கன்னா 2 செடியை நட்டணும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அந்த முல்லை செடியோட அதை மெதுவாக இந்த இதையும் தட் இஸ் லைக் மோதிர விரலையும் கட்டை விரலையும் மெதுவாக நகம்படாமல் மேலே உருவி அதை கீழே நகம்படாமல் உடைத்து, அப்போ நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது, மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கணும்னா, சிவபெருமானே, ஏன்னா மூலிகைகள் எடுக்கும்போது மூலிகை சாபம்னு ஒன்று உண்டு, சரியா? அப்போ அந்த மூலிகை சாபம் வராமல் இருக்கிறதுக்காக சிவபெருமானே, இதை நான் நல்ல காரியத்துக்கு மட்டும்தான் நான் பயன்படுத்துகிறேன், இதனால் எந்த சாபமும் எனக்கோ என் பரம்பரைக்கோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லிக்கணும். அப்போ அந்த சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லும்போது சிவனும் சக்தியும் சேர்ந்து வரக்கூடிய அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூப மந்திரம் இது. இதை நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு 18 சித்தர்களே நமக, 18 சித்தர்களே நம்ம, 18 சித்தர்களே நம்மன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த இதை எடுத்துகிட்டு இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, வெள்ளி தாயத்து மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு கூட நீங்கள் பூஜை அறையில் வைத்து கொள்ளலாம். இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே தலையை ஒரு 27 தடவை தலையை சுற்றிட்டு இதை நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய மேல் பாக்கெட்டில் வச்சுக்கணும்னா மேல் பாக்கெட்டில் வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கணும்னா பூஜை ரூமில் வச்சுக்கலாம். இது ஒருவேளை உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேருக்கு 4 இது பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது அந்த இந்திர சம்பத்துகள் கிடைக்கிறதுக்கான தாந்திரிக மூலிகை பிரயோகங்கள்லாம் இது, அந்த மந்திர பிரயோகங்கள் தான் இது, சரிங்களா? இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது இதுக்கு தியான வடிவில் நீங்கள் மனசார நினச்சிக்கும் பொழுது சின்முத்திரை இட்டுக்கோங்க. சின்முத்திரை என்பது இதுதான் சின்முத்திரை. கட்டை விரலும் அதே போல் ஆள்காட்டி விரலையும் எடுத்து இந்த 3 விரலையும் அப்படி மதித்து சம்மணங்கால் போட்டுட்டு இந்த விரல் வெளியே போகாமல் இதை நீங்கள் உட்காந்துட்டு பொறுமையாக கண்ணை மூடிட்டு நான் சொன்ன மந்திரங்களை இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது இது ஆத்ம தாந்திரிகமாக வரும், சரிங்களா? இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது படிப்படியாக உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து சகல சம்பத்துக்களும் கிடைக்கும்ன்றதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தில் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஜனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறது தான் அதி உத்தம பலன்களை கொடுக்கும். ஸோ இது தவிர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிற நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டே வரோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் நம்ம இலவசமாக கொடுத்துட்டு வரோம். ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க அந்த கேலண்டர் ரூபத்தில் கொடுக்குறோம். விருப்பமாக இருக்கிறவங்க சென்னை திருச்சியில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். டேரெக்டாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். இது தவிர்த்து நீங்கள் ஒருவேளை பக்கத்து மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு போஸ்டல் சார்ஜஸ் நான் கொடுக்க ரெடி அப்படின்னு சொன்னீங்கன்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடு தேடி அந்த பஞ்சாங்க கேலண்டர் வீட்டுக்கு வந்துடும் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வகுப்புடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். உன் சுவாமியே சரணம் ஐயப்பா.